வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 5 த வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸ், இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் இந்த லெசன் இருக்குது. இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 5.1 பாருங்கள். டிக் த பாக்ஸஸ் வித் த கரெக்ட் ரைமிங் பேர்ஸ். ரைமிங் பேர்ஸ் வந்து கரெக்டாக எந்த பாக்ஸ் இருக்கோ அதுக்கு நம்ம டிக் பண்ணணும். சரியா? பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே சரியாக இருக்குது. சரியா? இது பாருங்க, பாக்ஸ் போட்டு மேக் இருக்கு, அப்போ தப்பு. இது பேஸ் போட்டு லஞ்ச் போட்டுருக்கு, அப்போ தப்பு. டைம் ரைம் பாருங்க, லைன் போட்டு கிரைம் போட்டிருக்கு. இங்கே வந்து மில்க் போட்டு ரைட் போட்டிருக்கு. இதுவும் நமக்கு தவறு தான். சரியானது இந்த ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. இப்போ அந்த ஒரு அண்டர்லைன் வேர்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைமிங் வேர்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜார் அப்படின்னா இங்கே பாருங்கள் கார், டைம் அப்படின்னா லைன், ஃபேஸ் அப்படின்னா ரைஸ், மிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் 5.2 வந்து முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட்டு 5.3 பாருங்கள். கம்ப்ளீட் த போயம் வித் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. போரிங், ஹெட், மார்னிங், ஸ்னோரிங். இட் இஸ் ரெய்னிங். அப்போ என்ன பண்ணும், மழை பெய்த நேரத்தில் இட் இஸ் போரிங். இது வந்து மழை கொட்டும். இந்த ஓல்டு மீன் இஸ் ஸ்னோரிங். இது கொரட்டை விட்டுட்ருக்காரு. ஹீ ஸ்லெப்ட் ஆன் த பெட் அண்ட் பம்ப்டு ஹிஸ் ஹெட் அண்ட் ஹீ குட் நாட் கெட் அப் இன் த மார்னிங். எழுதலாமா? நெக்ஸ்ட் 5.4 read the poem and answer the questions. போயத்தை வாசிக்கணும், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஐ மேட் ஏ ட்ராகன் ஃபேஸ் டு ஃபேஸ். நான் வந்து ஒரு ட்ராகனை பார்த்தேன். when I was 10, நான் 10 வயசு இருக்கும்போது பார்த்தேன். ஐ டுக் எ ட்ரிப் டு ஸ்பேஸ். நான் வந்து விண்வெளிக்கு பயணம் போனேன். ஐ மேட் ஏ லைன் இட்ஸ் டென். அங்கே வந்து ஒரு குகையில் ஒரு சிங்கத்தை சந்தித்தேன். ஐ ஓப்பன் மெனி மேஜிக் டோர்ஸ். நான் சில மந்திர கதவுகளை பல மந்திர கதவுகளை திறந்தேன். ஐ ஃபவுண்ட் ஸ்டார்ஸ் ஆன் த ஃப்ளோர்ஸ். நான் வந்து சில மாடிகளில் வந்து நட்சத்திரங்கள் பார்த்தேன் மாடியில். ஐ கிளைம்ட் ஆன் ஏ கெயின்ட் ஸ்கேட். அதாவது ஒரு பெரியவரின் தலையில் வந்து நான் ஏறினேன். ஐ ஃபவுண்ட் ஏ பாட் ஆஃப் கோல்டு. அங்கே வந்து ஒரு பானை ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சு. ஐ டிட் ஆல் திஸ் இன் த புக்ஸ் ஐ ரீடு. இதெல்லாம் நான் படித்த புத்தகத்தில் பார்த்தேன். when I was 10 years. நான் இப்போ 10 வயசு இருக்கும்போது. கொஸ்டின் பாருங்க. டிக் த சூட்டபிள் டைட்டில் ஃபார் த போயம். பொருத்தமான தலைப்பு என்ன அப்படின்னா ரீட் ஏ புக். இந்த பிரைட்ஸ் வந்து கிடையாது. அப்புறம் இதுக்கு ரைட் பண்ணு. டிக் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. அண்டர்லைன் வந்து மெனிங் நமக்கு எஃப்யூ. ரீட் த போயம் அண்ட் ரைட் த ரைம் வேர்ட்ஸ். ஃபேஸ், ஸ்பேஸ் மாதிரி நிறையா என்னெல்லாம் இருக்குது. டோர்ஸ், க்ளோஸ், ஹெட்டு, ஹோல்டு, இந்த மாதிரி மென்ஷன்லாம் எழுதலாம். பாருங்கள். டோர்ஸ், க்ளோஸ், கோல்டு, வேர்ல்டு, ஹெட், ரெட், ரெடு, டென், டென், இந்த மாதிரி எழுதிடுங்க. நெக்ஸ்ட், டிக் த ஒன் தட் யூ டிட் நாட் டூ இன் த போயம். ஃபோர்த்து, டிக் த ஒன் தட் யூ டிட் நாட் டூ இன் த போயம். போயத்தில் இல்லாதது எது அப்படின்னா ஐ ஃபவுண்ட் ஏ ஜக் ஆஃப் ஜூஸ். இது கிடையாது. Write true for T for true or F for false. We can do many things when we read a book. புக்கை படிப்போம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்னது ட்ரூ டீ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் த கரெக்ட் வேர்டு ஃபார் த பிக்சர். பேபின்னா பேபிஸ், மவுஸ்னா மைஸ், டீர்ஸ், கப்ஸ். 5.6 ஷார்ட் அண்ட் ரைட் த வேர்ட்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் காலம்ஸ். அதாவது வகைப்படுத்தணும் எப்படின்னா 1 many இந்த மாதிரி வகைப்படுத்தணும். இதில் இருக்க வேர்ட்ஸ் வச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5.7 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இப்போ எனக்கு கரெக்டான வேர்டு எழுதணும். ஆக்ஷன், கூஸ், உமன், டீத். 5.8 look at the picture and write the correct sentence. இந்த பிக்சரை பார்த்து கரெக்டான சென்டென்ஸ் செஞ்சிடணும். இதெல்லாம் நம்ம எழுதணும்.
There is one cow under the sea. The students run to school happily. There are 2 ducks in the pond. There are many flowers near the pond. There are 2 swings in the park. இங்கே வந்து there are 2 women. Tooth. இங்கே வந்து mouse. இங்கே வந்து monkeys. and tomatoes. இதை நீங்கள் இதில் எடுத்து எழுதிடணும். Next 5.10 write the correct sentence for the picture. அதாவது வந்து this is a battery, these are batteries. இந்த மாதிரி எழுதணும். சிங்குலர் ப்ளூரல் எழுதணும். இந்த மாதிரி எழுதுங்க. These are cherries, these are lime, these are sheep. 5.11 பாருங்கள். கரெக்ட் அண்டர்லைன் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். இது வந்து கரெக்டானது நினச்சிடும். அது வந்து ஃப்ளவருக்கு ஃப்ளவர்ஸ். இங்கே வந்து ஆக்ஸ் ஆக்சன். இங்கே வந்து ஃபுட்டு ஃபீட். இந்த மாதிரி மாற்றி நீங்கள் எழுதணும். டாக்ஸ் டாக், கூஸ் கீஸ். read the passage and fill in the blanks. இந்த fill in the blanksல கரெக்டானது எடுத்து தெரிஞ்சிக்கணும், எழுதணும். இப்போ அங்கே டிக் பண்ணியிருக்கிற அந்த பிளாங்க்ஸில் இருந்துச்சுன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். ரைட் வந்து ரைமிங் வேர்டு. விக்ட்ரி, கிஸ்டி, ஜாஸ், காஸ், சோம்பு, லாஸ்ட், ஃபாஸ்ட், ப்ரைம், லைன், ஸ்பேஸ். இதில் அதே மாதிரி தான் சிங்குலர் ப்ளூரல் பார்த்து எழுதணும். த கேர்ள் ரீட்ஸ் 2 books வரும் இதில். The 4 boys. I like to eat a lot of potatoes. All the lorries. We should brush our teeth. இது அப்படியே எழுதிடணும் அதில். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட். இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுதிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இப்போ புக் தான் புக்ஸு, உமன், பாக்ஸ், பாக்ஸஸ், சாக்ஸ், சாக்ஸன். இந்த மாதிரி எழுதணும். இது வந்து அப்படியே எடுத்து இந்த கோட்டில் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த போயம் வித் த க்ளூஸ். பார்ட் கார்ட் டாப் ஸ்டாப். read the passage and fill in the blanks with the correct answers. எல்லாம் கரெக்ட் ஆன்சர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இந்த டிக் பண்ணியிருக்கிறத எடுத்து அந்த பிளாங்கில் எழுதிடுங்க. மை ஜேர்னல் பாருங்கள். ரைட் எனி 5 sentences about the picture. இந்த பிக்சர் பற்றி 5 வார்த்தைகள் எழுதணும். A cow standing under the tree. A pig also standing under the tree. There are 2 rabbits are playing. There are 2 cocks. Children are catching fish. இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.